என் தம்பிகள் என் தங்கைகள் நல்லா படிக்கணும், படிச்சு வேலைக்கு போகணும், வேலைக்கு போய் சுயமரியாதையுடன் நீங்க எல்லாம் வாழணும், சுயமரியாதையுடன் நீங்க எல்லாம் வாழணும். யார்கிட்டையும் கையேந்த கூடாது, யார்கிட்டையும் கையேந்த கூடாது. அதுதான் என்னுடைய லட்சியம். அதுக்காகத்தான் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அதுக்காகத்தான் இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும். இதே ஸ்டாலின் அவர்கள் இங்கே வந்து சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலை வாய்ப்பை 150 நாளாக உயர்த்துவோம். கொடுத்தாங்களா? எவ்வளவு நாள் திரும்ப கொடுத்திருக்காங்க? வெறும் 12 நாள் கொடுத்திருக்காங்க. 12 நாள் வேலையை கொடுத்துட்டு அதுல 4 நாள் பணத்தை அவன் பிடிக்கிட்டான். இப்படி ஒவ்வொரு முறையும் பொய்யை சொல்லுகின்ற ஒரு ஆட்சி மறுபடியும் தயவு செய்து அதை கொண்டு வராதீர்கள். ஸ்டாலின் அவர்களுக்கு விழுப்புரம் மண்ணுக்கு வந்தாதான் அவருக்கு ஞாபகம் வரும். என்ன ஞாபகம் வரும்? இந்த இடஒதுக்கீடு, இந்த தியாகிகள், இப்படி இங்க இந்த மண்ணை விட்டு போயிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. இதே விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் நேரத்தில் இதே ஸ்டாலின் அவர்கள் இதே மண்ணில் ஒரு வாக்குறுதி கொடுத்தார். திமுக வெற்றி பெற்றவுடன் வன்னியர்களுக்கு 15 விழுக்காடு இடஒதுக்கீடு தருவோம். கிடைச்சதையும் கெடுத்துட்டார், கொடுத்ததையும் கெடுத்துட்டார், கொடுத்ததையும் துரோகம் பண்ணிட்டார். இப்ப சொல்றார், நாங்க மணிமண்டபம் கட்டிட்டோம். மணிமண்டபம் கட்டி என்னையா பண்ண போற? இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு கொடு, வேலையை கொடு. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி 4 வருஷம் ஆகுது. அந்த தீர்ப்பை நாங்க பில்டிங் வச்சு என்ன பண்ண போறாங்க உட்கார்ந்து? இதெல்லாம் இந்த பொய்யை நம்பாதீர்கள். இந்த சமூகத்திற்கு துரோகம் செய்கின்ற திமுகவை மன்னிக்க கூடாது, மன்னிக்க கூடாது. இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள்.